இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டு வேலையெல்லாம் நீயே பாத்துக்க. நானும் ஜானகியும் கோயில் வேலையா வெளியே போறோம். அண்ணா கரெக்டா சொன்னீங்கண்ணா. பார்வதி, இன்னையில இருந்து சமையல் எல்லாத்தையும் நீ தான் பாக்குற. மாவாட்டுறதுல இருந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல இருந்து அப்புறம் எல்லாரோட துணியும் ஒன்னா சேர்த்து துவைக்கிறதுல இருந்து அயன் பண்ணி வைக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஒட்டு மொத்தமா ஒரு நீ தான் பாத்துக்கிற. என்ன இந்த வீட்டோட வேலைக்காரி நினைச்சீங்களா? இவ்வளவு நாளா உங்க 2 பேரையும் துணைக்கி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் ஒத்தையால அண்ணி தானே பார்த்தாங்க. அவங்களோட பதவி தானே வேணும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கிட்ட. இப்ப நீயே எதுக்கு வருத்தப்படுற? நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. வேலைகளை நான் தான் பண்ணணும்னா ஒவ்வொரு வேலைக்கும் நான் ஒவ்வொரு வேலைக்காரங்களை வச்சுட்டு போயிடுவேன். அட்ட பாருடா. அது என்னவோ அம்மா, நீயே பாத்துக்க. அது உன்னோட சாமர்த்தியம். நீ பொறுப்பேத்துக்கிட்டா வீட்டோட நிலைமைய வேற மாதிரி கொண்டு வந்துருவேன்னு சொன்னல. நீ சொன்ன மாதிரி எதையாவது மாத்தி காட்டு. சித்தி, என்ன இந்த கெட்டப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா கொண்டையில இருக்கிற சீப்பை மட்டும் எடுக்காம விட்டுட்டீங்களே. அதான் இந்த கெட்டப்புக்கு திருஷ்டி மாதிரி இருக்கு. அந்த லேண்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் தாய் பத்திரமும் வேணும். அதுக்கு பதிலா நான் கொடுக்கிற டூப்ளிகேட் டாக்குமெண்ட நீ அங்க வச்சிடு. அப்புறம் நான் கொடுக்கிற டாக்குமெண்ட்ல ரகுராமோட கட்ட விரல் ரேகைய பதிச்சு எடுத்துட்டு வந்துரு. ஐயோ மேடம், என்னால முடியாது. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, மாட்டினா என் வாழ்க்கையே போயிடும் மேடம். தோபார், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா முதல்ல ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்ததுனாலதான் நான் இந்த இடத்துல இருக்கேன். நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா? உயிர் போய் உயிர் வந்திருக்கு. சாவோட விளிம்ப பார்த்திருக்கேன். நான் ரிஸ்க் எடுக்காம ஜெயிக்கவே முடியாது. இப்பதான் வீட்டோட பொறுப்பு உன் கைக்கு வந்துருச்சுல்ல, ஈஸியா உன்னால அந்த டாக்குமெண்ட்டை எடுக்க முடியும். ரகுராம் தூங்கும் போது எப்படியாவது அவர் கைரேகையை எடுத்துரு. நீ எடுக்க போற ரிஸ்கால 10 பவுன் நகையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். என் மனசுல வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். உனக்காக பெரிய ஒரு சன்மானம் தரப்புறேன். அது என்ன சன்மானம் மேடம்? அந்த இடத்தோட மார்க்கெட் பிரைஸ் 10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறதா இருந்தல்ல, இப்போ அட்வான்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ல அவரோட கைரேகையை பதிச்சு எடுத்து கொடுத்துட்டேன்னா உனக்கு சன்மானமா ஒரு 10 கோடி ரூபாய் தந்துடுறேன். 10 கோடியும் எனக்கா? உனக்கே தான். நான் சொன்னதை நீ செஞ்சு கொடுத்தா. சரி மேடம், நான் எப்படியாவது எடுத்துட்டு வந்து தரேன். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கான்செப்டுக்கு இந்த பொண்ணு நல்லா இருப்பாங்க. சித்தப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடடா, சூப்பரா இருக்காங்க மாயா. சார், அப்போ இந்த பொண்ணையே பேசிடுங்க. ஓகே மேடம். அப்புறம் இந்த பையனும் ஓகே தான். சரி மேடம். இவங்க 2 பேரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சேல்ஸ் கேர்ள்ஸ் வேணும்னு சொன்னீங்களே, எத்தனை பேர் வேணும்? ஒரு 10 பேர் போதும் சார். 10 பேருக்கான சம்பளம் கன்வென்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் வரும். ஷூட்டிங் அன்னைக்கு சாப்பாடு, டிஃபன், காஃபி, டீ எல்லாருக்கும் கொடுக்கணும். ப்ரொடக்ஷன் ஆளுங்களை வர வச்சிடுறேன். அப்புறம் கேமரா யூனிட்டுக்கு சொல்லிட்டேன். என்னைக்கு ஷூட்டிங் வச்சிருக்கோமோ அன்னைக்கு பேமெண்ட் கொடுத்துடலாம். ஓகே சார். சார், ஷூட்டிங் நம்ம என்னைக்கு வச்சுக்கலாம்? 15ஆம் தேதியே வச்சுக்கலாம். அன்னைக்கே எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும். சரிங்க சார். மாமா, ஷூட்டிங் அன்னைக்கு இந்த பணம் பட்டுவாடெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் இல்லாம எப்படி ஷூட்டிங் நடத்துவீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிற வீடு, நான் பாத்துக்கிறேம்மா. சரிங்க மாமா. சீனு, அட்வான்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க.
ஷூட் வந்து 15th அன்னைக்கு தான் பிளான் பண்ணிருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருடைய டேட்ஸும் வேணும். மேடம் அன்னைக்கு வேற ஒரு ஷூட்டிங்க்கு டேட் கொடுத்துருக்கோம் மேடம். நீங்க வேற ஒரு நாள் ஷூட்டிங் வச்சுக்க முடியாதா? நோ டேட்ஸ் எல்லாம் மாத்த முடியாது. அப்போ வேற ஆர்டிஸ்ட் பாருங்க மேடம். நான் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் தான் எனக்கு வேணும். வேற இடத்துல கொடுத்த டேட்டை எப்படி மேடம் மாத்த முடியும்? அவங்க என்ன பேமெண்ட் தராங்க? ஹீரோ ஹீரோயினுக்கு 15,000 கொடுக்குறாங்க, பிளஸ் 5,000 கொடுக்குறாங்க மேடம். நான் ஈச் 1 lakh தரேன். ஆ? மத்தவங்களுக்கு அவங்கள விட அதிகமா தரேன். என்ன சொல்றீங்க? ஓகே மேடம், உங்களுக்கே டேட் தரேன் மேடம். அவங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கே ஃபோன் பண்ணி டேட் இல்லைன்னு சொல்லிடுறேன் மேடம். அப்படி சொல்லாதீங்க. அவங்க ஷூட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணணும். ஆனா ஆர்டிஸ்ட் வராததுனால ஷூட்டிங் கேன்சல் ஆகும். அதனால அவங்களுக்கு ஒரு லாஸ் உண்டாகும். ஏன் அப்படி சொல்றீங்க மேடம்? அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு? உங்களால முடியுமா முடியாத அதை மட்டும் சொல்லுங்க. 15,000 ரூபாய் பேமெண்ட் தர இடத்துல 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றீங்க. முடியாதுன்னு எப்படி சார் சொல்லுவோம்? நீங்க சொல்ற மாதிரியே பண்ணி கொடுத்துறோம் சார். அவங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? அன்னைக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் மேடம். குட். மேடம் நம்ம ஷூட்டிங் லொகேஷன் எங்க மேடம்? இத பாருங்க, எங்களுக்கு தேவை அங்க ஷூட்டிங் நடக்க கூடாது. ஐயா, யாரு? வணக்கம் ஐயா. பக்கத்தூர்ல இருந்து வரோம் ஐயா. மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது. ஐயாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு ஐயா கிட்ட அன்னதானத்துக்கு அன்பளிப்பு கேட்கலான்னு வந்தாங்க ஐயா. உள்ள வாங்க. வணக்கம் ஐயா. உட்காருங்க. நன்றிங்க ஐயா. உட்காருங்க. கோயில் கும்பாபிஷேகம் என்னைக்கு? வர 17ஆம் தேதிங்க ஐயா, வெள்ளிக்கிழமைங்க. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா? அன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியுமான்னு தெரியல. கோயில் விசேஷத்தை நீங்க நல்லபடியா பண்ணுங்க. சிவா அண்ணா சரிங்க.